ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம கருங்கோழி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கருங்கோழி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேல் பண்ண போகிறேன். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 கோழி இருக்குது. ஸோ அந்த 28 கோழியும் மொத்தமாக எடுத்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபீட்ரு வந்துடும். ஸோ தண்ணி நம்ம ஊற்ற கீழே இறங்கிட்டே இருக்கும், கோழி குடிக்க இறங்கிட்டே இருக்கும். அதுவும் ஒன்றும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 kg நம்ம வந்து ஃபீட்ரு போடுற மாதிரி வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஜி வந்து 650 சொல்கிறோம். ஸோ எல்லாமே வந்து உருப்படி தான், கறி ரேட்டு கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டுட்டு இருக்கு கரண்ட்ல. ஸோ முட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல முட்டை போட்டுட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா கருங்கோழியை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேற ப்ரீடு. ஸோ அது வந்து அடா உட்காராது, அது நாட்டு ரகத்தையே சேர்ந்தது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாட்டுக்கோழியை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகநாத் தான் வந்து புரோட்டீன் மெலனின் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ அது அடா உட்காருமா இல்லையான்றதை நான் காட்டுறேன் வாங்க. ஸோ கருங்கோழியுமே அடை உட்காரும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், மிளகா போட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 முட்டை கிலோ வச்சு நம்ம அடை உட்காந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க சொல்லுங்க, நேரில் வந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு 5 கோழியோ இல்லை 4 கோழியோ இல்லை 5 கோழி ஒரு சேவல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீட்ரு, வாட்டர் ஃபீட்ரும் சரி இல்லை ஃபுட்டு ஃபீட்ரும் சரி உங்களுக்கு அந்த பாக்ஸ் நம்ம தந்துருவோம். அது ஒரு ரேட்டு போட்டு தந்துடலாம், ஒரு நெகோஷியபிள் பண்ணி. ஸோ வாங்க நேரில் பார்த்து நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அப்டேட் வர்றதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.